குன்னூரில் 3வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரியும் நிலையில் வனப்பகுதியில் தீ வைத்தது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்கிட கேட்கலாம். சூரிய நாராயணன், வணக்கம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார்? இது குறித்தான முழு விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பாரஸ்டேல் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதி மத்தியில் அமைந்துள்ளதால் கடந்த 3 தினங்களாக அந்த பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டு பல ஏக்கர் அளவிலான மரங்கள் மற்றும் செடி கொடிகள் தீயில் கருகியுள்ளது. மேலும் வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் அந்த பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளன. இந்த நிலையில் காட்டுத்தீ ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளர் மற்றும் உடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள் என 4 பேரை குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். பாரஸ்டேல் பகுதியை சேர்ந்த கருப்பையா மற்றும் மோகன், ஜெயக்குமார் மற்றும் தேயிலை தோட்ட உரிமையாளர் எபினேசர் ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் தேயிலை தோட்டத்தை சுத்தம் செய்ய தீ வைத்துள்ளனர். அந்த தீ வனப்பகுதியில் பரவி காட்டுத்தீயாக மாறியுள்ளது. தற்போது 3வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. ஹெலிகாப்டர் இருந்தால் மட்டும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என அதிகாரி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சூரிய நாராயணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.